உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறது. நம்மை சேர்ந்தபடி நாம் உயிரினங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். உண்பதை குடிப்பதை உரையாடுவது அன்பு செலுத்துவது இறைப்புகளை ஒப்புவது என எல்லா உயிரினங்களையும் கூட வாழ்ந்து கொண்டு வருகிறோம். உண்மையில் இரண்டாம் வாழ்க்கையை அதில் இறைவெளியாடுவது வாழ்க்கை வாழ்வது அழகல்ல. வீட்டுடன் வாழ்க்கை வீட்டுடன் வாழ்க்கை முதல் வாழ்க்கை மனித சமுதாயத்திற்காக வாழ வேண்டிய வாழ்க்கை. மனித சமுதாயத்திற்காக அல்லாஹ் உலகிலிருந்து வழிகளில் உள்ள ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பிய காரணம் முதல் தர வாழ்க்கை வாழ்வதற்காகவே. மனித வாழ்க்கையில் எல்லா தேவைக்குமான அம்மாவின் உறுதியான ஏகமான சராசரமுறை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இறைநம்பிக்கையான இந்த அடிப்படையில் அவனை சராசரமுறை அழைப்பை அவனுடைய வாழ்க்கையை வாழையாக வேண்டும். உலகத்தில் அதற்கான அர்த்தம் அடையாளமாகும். அதற்கு உதாரணம் உறுதியை இழக்க வேண்டும் என்று அல்லாஹ் அடைய போல விளைவிக்கிறான். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு நடத்தி சோதனைகள் எச்சரிக்கைகள் அங்கீகாரங்கள் என அனைத்தும் இந்த உலகத்தை வாழ வைப்பதற்கான ஒரு அழைப்புதலாகும். அதற்கு பதிலளிப்பது என்பது நாங்கள் வாழ்க்கையை அப்படியே கடைபிடித்து வாழ்வதுடன் அதற்கு பதிலளிப்பது இருக்கிறோம். அதை நாம் செய்ய மனத்தினாலும் செய்ய அலட்சியம் செய்தாலும் என்ன நிகழும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் மாலை சராசரம் அவர்கள் தர்மம் செய்யுமாறு சொல்கிறார்கள். அப்போது இவர்கள் யாரும் தர்மம் செய்யும்பதற்கு எதிர்ப்பு. அப்போது எத்தனை கடைவீதி சென்று அதை குறைத்து வந்து அதிக சுமைகளுக்கு ஒரு புத்தரை பெருமான சராசரம் அவர்கள் கையில் வந்து கொடுப்பான். இப்போதைய வாழ்க்கை தரத்தை பட்டியலிட்டேன். அவரிடம் 1,00,000 விஷயம் இருக்கிறது. ஆனால் அண்ணாவரிடம் ஒரு முன்பு வரை ஒரு தினம் கூட இல்லை. அவருடைய சகவாசம் அவர்கள் மறைத்து ஒரு சுறாவுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்று கூறவில்லை. உடனே ஏற்றுக்கொண்டார்கள். உதாரணமாக மலையாளம் என்ற வசனம் இறங்கியவுடன் மயிலாவின் திரைகளில் உள்ள கதராணி என்ற மனைகள் எல்லாம் தோன்றியது. இன்னும் பொருள் என்று அவர்கள் கூறவில்லை. அதனால் தான் சாதாரண மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் சிறந்த தலைமுறையாக இருந்தார்கள். நவீன அழைப்பினம் நாமே நம் வாழ்க்கையை மாறும். இந்த நடுசராசரம் அவர்கள் நேரில் ஆனால் சின்னத்தனம் எழுதியிருக்கிறது. அவர்கள் நம்மை அழைக்கிறார்கள். குர்ஆனை ஓதுங்கள், அதன்படி வாழுங்கள், ஐநாத கொள்கையை நிலைநிறுத்துங்கள், மற்ற பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உறவுகளை பேணுங்கள், பொய், வட்டி, லஞ்சம், அநியாயம், பொறுப்பேச்சு ஆகியவற்றை விட்டுவிடுங்கள், நல்ல